அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பருப்பு சோறு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து எண்ணெய் அப்புறத்து நெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே ஊற்றினாலும் உங்கள் விருப்பம் தான். கடுகும் சீரகமும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து சாம்பார் தூள் போட்டேன், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். லைட்டாக காரமாக இருக்கட்டும்னு, ரொம்ப இல்லை, லைட்டாக தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பும் அரிசியும் கரைஞ்சி ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த தண்ணி அளவு வச்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 2 விசில் 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பருப்பு சோறு ரெடி. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நேற்று இதுதான் நான் செஞ்சுருந்தேன். அதுக்குள்ளே சைடிஷ் தான் கத்திரிக்காய் பொரியலும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு நான் இப்படி ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்டைக்காய் ஃப்ரையும் கத்திரிக்காய் ஃப்ரையும் தான் செஞ்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சோறு பாருங்கள், உடையாமல் நல்லா வந்திருக்கு.